ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு குட்டி டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு வந்து டிசம்பர் ஒன்னாவே கிறிஸ்மஸ் வைப் தான். ஃபுல்லாகவே டிசம்பர்னாலே கிறிஸ்மஸ் வைப் தான். ஸோ வந்துட்டு கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுறது, க்ளீனிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சில பல வேலைகள் இருக்குது. அதுதான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. லைக் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு தலைவலி, பாடி பெயின் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் மறந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ பால் வந்து ஆல்மோஸ்ட் நான் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டேபிள்லாம் சரி பண்ணல, க்ளீன் பண்ணிட்டேன். பெட்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேலை தான் இருக்குது. பெட்டு கொஞ்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். அந்த வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கரேட்டிங் வேலை இருக்குது. அந்த வேலை தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம இப்போ பண்ணணும். ஐ திங்க் ஆடியோ குவாலிட்டி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது சொல்கிறேன். ஆடியோ வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் மைக் போட்டு பேசல, அதனால கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் புவராக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நான் சீக்கிரமாக வந்துட்டு மைக் வந்துட்டு அதில் நம்ம வந்துட்டு vlog பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்கமாக கேட்கும். சரி, இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நடுவில் எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாமுக்கு படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் டெக்கரேட் பண்ணணும், வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நான் இன்றைக்கி பண்ணேன்னா அது இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இப்போது வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்புறம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புக்குக்கு நடுவில் செட் பண்ணியிருக்கேன் கேமராவை. இன்னும் நிற்க வைக்க இடம் இல்லை. சரி இருக்கும். இப்போ வந்து பெட்டை வந்து சரி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பெட்ரூம் நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பெட் அரேஞ்ச் பண்ணியாச்சு, டேபிள் அரேஞ்ச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பெட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாமே இப்போ வீட்டில் க்ளீனாக இருக்குது. எல்லாம் அழகாக செட் ஆகி இது வந்துட்டு ஏர் ஃப்ரெஷ்னர் அதுக்கு மாற்றணும். அதனால் அதை இருக்குது. மற்றபடி எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதாவது கைஸ், இப்போதைக்கு எனக்கு இருக்க எல்லா வேலையுமே நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது டெக்கரேஷன்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஆனால் வீட்டில் கொஞ்சம் எலக்ட்ரிக் வேலைலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால சீரியல் லைட் செட் பண்ண முடியாது. அதனால் எலக்ட்ரீஷியன் வந்து கூப்பிட்ருக்காங்க எங்கள் டாடி. அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடில் செட் பண்ணுறதும் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதும் அப்புறப்பட்ட வேலை. அதாவது இப்போது டைம் கரெக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:10 ஆகும். எப்படியோ இது வந்து ஒரு 1:30 மணி வரையும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஆனாலும் ஈவினிங்கே நமக்கு யாரும் சொல்கிறாங்க, நான் சொல்லியிருந்தேன்ல. அதனால் ஈவினிங்குள்ளே நம்ம பண்ணிடலாம். எப்படியும் ஒரு 7 மணிக்கு வேலையும் ஆகலாம், 7 மணியும் ஆகலாம். அதனால் அதுக்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் சரி, இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம படிக்க போகிறோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சொன்னால அதை வந்துட்டு ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த கேப்பில். அதை முடிச்சதாங்க நான் அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகே காய்ஸ், இது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நான் குடில் செட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இதுக்கு மேலே அப்படியே இருந்தால் வேலைக்காகாது சொல்லிட்டு நான் குடில் செட் பண்ண ஆரம்பித்தேன். நான் கேமரா செட் பண்ணே தவிர பேச மறந்துட்டேன். அதனால தான் வாய்ஸ் இதில் கொடுக்கல. சரின்ட்டு நான் ஒரு திங்ஸாக நேற்று ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்துட்டு குடிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு குடில் செட் பண்ணேன்.
அப்படியே நான் வந்துட்டு ஸ்பீடாக காட்டுறேன், நீங்கள் அப்படியே குயிக்காக பார்த்துருங்க. டக் 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 டக்குன்னு ஃபுல் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இதில் வந்து நான் குடில் செட் பண்ணி முடிச்சுட்டேன். நடுவில் வந்துட்டு எலக்ட்ரீஷியன் வந்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து குடில் செட் பண்ணுறதுக்கும் டெக்கரேஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக போயிட்டு இருந்துச்சு. நானும் பண்ணுற டைம் தான் போதே தவிர நான் ஒன்றுமே பண்ணல. அதனால் இதை வந்து நான் ஸ்பீடாகவே போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் வந்து கடைசியில் அழகாக பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து 2024ஓட கிறிஸ்மஸ் குடில். நான் வந்துட்டு ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிளிப்ஸும் அந்த வீடியோ கிளிப்ஸு ஃபோட்டோஸும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். எது பெஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வருஷம் நாங்கள் வந்து குட்டி குடில் தான் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த கிட்டு வந்து பெருசாக இருக்கும் சொல்லி எதிர்பார்த்து தான் வாங்கினோம். ஆனால் இது வந்து குட்டியாக இருந்துச்சு. அதனால் சரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதோட பெருசாக வைக்கலாம். போன வருஷம் நான் வச்சதே வந்துட்டு நல்லா பெருசாக இருந்தது, நல்லா லுக்காக தெரிஞ்சுது. இந்த வாட்டி கொஞ்சம் குட்டி, அது வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ், இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் குடல் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ டெக்கரேட்டிங் பார்ட் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. சரி, அதுக்குள்ளே கேமரா செட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு கிட்ட காமிச்சினேன் உங்களுக்கு. குடல் வந்துட்டு அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போது கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணோம். அதை வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். எல்லாம் முடிஞ்சோம் கைஸ். லாஸ்ட் மினிட் டெக்கரேஷன்றதுனால அவ்வளோவா இதை பண்ண முடியல. கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
டிஸ்டர்பன்ஸ். எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரல் வந்து முடிஞ்சிருச்சு. வீடெல்லாம் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி கேரலும் நல்லா நடந்து ஒரு பிளஸ்டு டேவாக எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி ஒன்று தான் நடக்கல. அதாவது நான் வந்து படிக்கவே இல்லை. இன்னைக்கு நாளையிலேருந்து தான் படிக்கணும். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நல்லா பேஷியன்ஸாக இருந்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மா பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சொன்னதெல்லாம் பண்ணிட்டு